இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை ஆயில் மில்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆயில் மில்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான். நீங்கள் சின்னதாக ஒரு சோஃபா போட்டு இந்த ஏரியாவோ லிவிங் ஏரியாவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சோஃபா போட்டு அதுக்கான நீங்கள் சப்போஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லைட்டிங் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா. சமைக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் எக்ஸாஸ்ட் ஃபேன். 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் டேபிள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டைனிங் ஏரியா, ஏன்னா அதோட நமக்கு லிவிங் ஏரியா கட் ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் டைனிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்டீரியர் வாலில் செல்ஃப் கொடுத்ததால உங்களுக்கு இந்த பெட்ரூம் சைஸ் அப்படியே கிடச்சிரும். இங்கே நீங்கள் வுட் ஒர்க் போட்டு கவர் பண்ணிங்கன்னா அதுக்கான ஸ்பேஸும் நம்ம கொடுத்துருக்காங்க. வுட் ஒர்க் போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏசி பாயிண்ட் இது பாருங்க. அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். 2025 முதல் நாளில் நம்ம இருக்கோம். ஸோ 2025 ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம இன்றைக்கி ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடாக இருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். ப்ரைஸுமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துன்னு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனில் தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை ஆயில் மில்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆயில் மில்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் ஆயில் மில் பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா. என்னமா உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஆயில் மில் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் இருக்கும். ட்ரெண்ட்ஸ் ஒட்டின மாதிரி ஒரு ரோடு வரும். அந்த ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 9 இயர்ஸ் ஓல்டு ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான். 2 BHK அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனில் இதுதான் எலிவேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எலிவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக 4 யூனிட் தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு யூனிட், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 யூனிட், செகண்ட் ஃப்ளோரில் ஒரு யூனிட், அதுக்கப்புறம் ஓப்பன் டெரஸ். அதுவும் ஓப்பன் டெரஸ், காமன் டெரஸ் தான் எல்லாருக்குமே. ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கேட்டு கொடுத்துருக்காங்க. செப்பரேட் கார் பார்க்கிங்கான கேட்டு தான். ஸோ நம்மளோட கார் பார்க்கிங் இது தாங்க. F1 இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட கார் பார்க்கிங்கான ஸ்பேஸ் இது தான். ஒரு பெரிய XUV டைப்பில் இருக்க காரை நீங்கள் தாராளமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். பைக் நிறுத்தத்துக்குமே அங்கங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ வீடை சுற்றியுமே அந்த சைடில் தான் பார்த்தீங்கன்னா செட் பேக்கும் விட்டுருக்காங்க. வாங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட தண்ணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ டேப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்னைக்கு இதுல இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது, அது என்ன உப்பு கறிக்கு? தண்ணி நல்லா இருக்குங்க, அந்த அளவுக்கு உப்பு தண்ணி தான் எதுவும் இல்லை. ஸோ பள்ளிக்கரணை இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு உப்பு தண்ணி அந்த மாதிரி தான் எதுவுமே இருக்காது. ஸோ ரோடு ஹைட்லேருந்து ஆல்ரெடி கார் பார்க்கிங்கே பார்த்தீங்கன்னா 2 அடி ஹைட்டில் தான் போட்டிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 3 அடி ஹைட்டில் தான் இந்த வீடுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இபியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு காமன் இபி செப்பரேட்டாக இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்குமே செப்பரேட்டாக இபி லைனை கொடுத்துருக்காங்க. போர் பாயிண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டி டேங்க்கும் இருக்குது. 2வது மெட்ரோ ப்ரொவிஷன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இன்னும் நமக்கு மெட்ரோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ வாட்டர் இன்னும் சப்ளை பண்ணல. பட் ஆனால் கனெக்ஷன் அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் என்கிட்ட கேட்டது என்னென்னா, பள்ளிக்கரணை லொக்கேஷனில் ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் கேட்டிருந்தீங்க. அதுவும் மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில். அவங்களுக்காகவே இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போ தான் ஒவ்வொரு டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியும். ப்ரைஸ் டீட்டெயிலேருந்து பில்டப் டீட்டெயிலேருந்து எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்றது நான் மேலே போய் ஃபஸ்ட்டு நான் டெரஸை காமிக்கிறேன். டெரஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வரலாம். டெரஸில் ஏன் ஃபஸ்ட்டு எத்தனை டெரஸ் போகிறோன்னா அதை நான் டெரஸில் போய் சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம டெரஸ்க்கு போய்க்கலாம். டெரஸ்க்கு வந்தாச்சு. எதுக்காக நான் ஃபஸ்ட்டு டெரஸில் காமிக்கிறேன்னு சொன்னேன்னா, இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்றதை நான் கீழே சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு நேராக காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பில்டிங் தேதா KP நாட்வே வெஸ்ட் வெக்டர், அந்த பில்டிங் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா ஆயில் மில் பஸ் ஸ்டாப். அந்த பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே ஒட்டின மாதிரியே தான் இந்த பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்க்கு அப்படியே பேக் சைடில் தான் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ டெரஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு தரக்கோட்டா டைல் போட்டிருக்காங்க. அப்படியே வாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. வாட்டர் டேங்க் 2 டேங்க் இருக்குங்க. ஒன்று மெட்ரோ, இன்னொன்று போர் வாட்டருக்காக. மோஸ்ட்டாக இந்த வீட்டில் போர் வாட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வாங்க நம்ம கீழே போயிட்டு ஃபஸ்ட்லேருந்து வரலாம். ஜஸ்ட் இது எதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, டெரஸில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தாலே எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின் ரோடுக்கும் நமக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றதை காமிக்கிறதுக்காக தான்
நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ வாங்க நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கீழே போயிடலாம். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு, சன்லைட்டுக்காக. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். F1 ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் போட்டிருக்காங்க. ஃபோல்டிங் டைப் தான், ஃபோல்ட் பண்ணி இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறீங்க வச்சுருக்கீங்கன்னா இங்கே இந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மெயின் டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் மெயின் டோர் வந்துடும். ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. அப்படியே உள்ளே வந்துடுங்க. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், இது காம்பேக்டான சைஸில் தான் இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடில் பாருங்கள், இதுதான் நமக்கான டிவி யூனிட்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக காம்பாக்டாக இருந்தாலும் உங்களுக்கு லிவிங் ப்ளஸ் டைனிங் அந்த ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பாருங்கள், நீங்களே பாருங்கள், நமக்கு லிவிங் ஏரியாவில் அந்த சைடில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைப்பில் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பால்கனி வந்துடும். ஸோ ஏற்கனவே சொன்னேன் டிவி யூனிட் அங்கே இருக்குங்களா, அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கார்னர் சோபாவில் நீங்கள் சின்னதாக ஒரு சோபா போட்டு இந்த ஏரியாவோ லிவிங் ஏரியாவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சோபா போட்டு அதுக்கான நீங்கள் சப்போஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லைட்டிங் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா. இது வந்து இன்வெர்டர் பாயிண்ட், பட் ஆனால் இது யூஸ் பண்ணலை அவங்க. இன்வெர்டர் பாயிண்ட் சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்றதுக்காக இன்வெர்டர் பாயிண்ட்டை பெட்ரூமில் மாற்றிருக்காங்க. அதையும் நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல சோபா போட்டு இப்படி அப்படியே ஆப்போசிட்டில் டிவி பார்த்துக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் இது லிவிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் டேபிள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டைனிங் ஏரியா, ஏன்னா அதோட நமக்கு லிவிங் ஏரியா கட் ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் டைனிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, அப்படியே வாங்க. இது சின்னதாக நம்ம ஒரு பால்கனி செட்டப் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில்லும் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு இங்கே துணி காய போடணும் அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இது ஃபுல்லாக காமிங்க. ஸோ சின்ன பால்கனி தான், சின்னதாக ஒரு காம்பேக்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து பால்கனியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் தான். ஸோ வாங்க, இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாலில் நீங்கள் டைனிங் முடிச்சதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. மார்னிங் டைமில் நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மிரர் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு காமன் பாத்ரூம் டோருமே பார்த்தீங்கன்னா பிவிசி விண்டோ டோர் தான் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஷவர் பாயிண்ட், ஹீட்ரு பாயிண்ட், அதுக்கப்புறம் 7 அடி வரைக்கும் வால்டைல் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. அப்படியே பாத்ரூம் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 BHK 2 பெட்ரூம் வரும். நான் ஏற்கனவே சொன்னது தான் 2 BHK செமி ஃபர்னிச்சர் இல்லை. அவங்க வுட் ஒர்க் எதுவுமே பண்ணல. இந்த வீடை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடை வுட் ஒர்க் பண்ணிங்கன்னா சூப்பராகிடும். வாங்க இப்போ நம்ம கிச்சன் போய் பார்த்துடலாம். ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் நமக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க. சமைக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் எக்ஸாஸ்ட் ஃபேன். ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரானைட்டில் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடம் பாருங்கள், நீங்கள் வீட்டில் RO வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன். ப்ளஸ் இதில் வந்து 2 டேப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிட்டி லிமிட்டில் தாங்க நமக்கு வருது. சென்னை கார்ப்பரேஷன், அதாவது பள்ளிக்கரணையில் அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்னை கார்ப்பரேஷனில் தான் வருது. ஸோ மெட்ரோ வாட்டருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு மெட்ரோ வாட்டருக்கான கனெக்ஷன் எல்லாமே வந்துச்சு, சப்ளை மட்டும் வரல. மெட்ரோ வாட்டர் வருதுன்னா அதுக்கு டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு வர மாதிரியான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பாருங்கள், நீங்கள் திங்ஸ்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே வந்து வுட் ஒர்க் போட்டு கவர் பண்ணிக்கலாம். கீழேயும் பாருங்கள், திங்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கடப்பாக்கள் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஒரு வாஷ் பேஷன் நீங்கள் சாமான் தேய்க்கிறீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த சர்வீஸ் ஏரியாவிலும் இதை சின்னதாக பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் போட்டிருக்காங்க. வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. கிச்சனில் நல்ல ஒரு காம்பேக்டான சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. கிச்சனுமே சரி, இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு காம்பேக்டான சைஸில் தான் வரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு 809 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வந்துடும். யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் வரும். ஆல்மோஸ்ட் நமக்கு 50% யூடிஎஸ் இந்த வீட்டுக்கு நமக்கு கிடச்சிருவாங்க. ஸோ ஏற்கனவே சொன்னதான், நம்ம
உறவுகளுக்காக நம்ம கிளைண்ட்டுக்காக ஒன்றுமே எதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணுறோமோ அதெல்லாமே ஒன்றுமே பார்த்து தான் இது பண்ணுறோம். யூடிஎஸ் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 50% யூடிஎஸ். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 இயர்ஸ் ஓல்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த 9 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 50% யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற ப்ராப்பர்ட்டியில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு 35லேருந்து 40% கிடைச்சாலே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ பெட்ரூமில் போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. கீழே காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா செட் பேக் விட்டுருக்காங்கன்ட்டு. ஸோ அதோட இது தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டாலே உங்களுக்கு காற்று வசதி எல்லாமே வென்டிலேஷனுக்கு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த செல்ஃப் பார்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸ்டீரியர் வாலில் தான் போட்டிருக்காங்க. அதனால் இந்த பெட்ரூமோட சைஸ் என்ன இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு கிடச்சிரும். எனக்கு தெரிஞ்சு இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 சைஸில் இருக்குது. இந்த எக்ஸ்டீரியர் வாலில் செல்ஃப் கொடுத்ததால உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் சைஸ் அப்படியே கிடச்சிரும். இங்கே நீங்கள் வுட் ஒர்க் போட்டு கவர் பண்ணிங்கன்னா அதுக்கான ஸ்பேஸும் நம்ம கொடுத்துருக்காங்க. வுட் ஒர்க் போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏசி பாயிண்ட்டு இது பாருங்க, ஏசி ட்ரிப்பர் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் திங்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்லாப் போட்டிருக்காங்க. நீங்கள் அந்தளவுக்கு திங்ஸ் வச்சாலும் இந்த வீடு காம்பேக்டான சைஸ் தான். திங்ஸ் எவ்வளோ வச்சாலும் அதுக்கான ஸ்பேஸை இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமையும் நம்ம போய் பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு. ஸோ இந்த பெட்ரூம் நமக்கு நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக இருக்கும். நீங்கள் கிங் சைஸ் பெட் போட்டால் கூட அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஏன்னா கிங் சைஸ் பெட் போட்டிங்கன்னா இந்த இதுலேயே கவர் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ லேஃப்ட்டும் இதில் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, அந்த பெட்ரூமில் இருக்க மாதிரி தான் லேஃப்ட்டும் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் வாலில் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியர் வால்னும் போது இந்த பெட்ரூம் சைஸுமே உங்களுக்கு அப்படியே வந்துடும். திங்ஸ் வைக்கிறதுக்கு நல்ல பெரிய லேஃப்டாகவே கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. நீங்கள் எதையும் வுட் ஒர்க் எடுத்து பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் நமக்கு கேப் விட்டுருக்காங்க. வுட் ஒர்க் பண்ணிங்கன்னா கவர் பண்ணிங்கன்னா இது கவர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இது வெளியே வராது, உள்ளே கவர் ஆகிடும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிவி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் பெட்ரூம்லேயும் ஒரு டிவி வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன். ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ஏதாவது மோஸ்ட்டாக இது நீங்கள் வுட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு தேவைப்படாது. லேப்டாப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், திங்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு லேப்டாப் அந்த மேலே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைடுமே விண்டோ வந்துடும். ஏற்கனவே சொன்ன பாருங்கள், 2 சைடுமே வென்டிலேஷனுக்காக. அது மட்டும் நாங்கள் வுட்டில் தான் விண்டோ போட்டு கொடுத்துருக்காங்க. யூபிவிசி இல்லை, உள்ளே தான் வரும். நமக்கு வீடை சுற்றி செட் பேக் இருக்கின்றதால நமக்கு அந்த வென்டிலேஷனுக்கு கவலை இல்லை. இதில் வந்து நமக்கு அட்டாச் பாத்ரூமும் வந்துடுங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அடி வரைக்கும் வால் டைல் வந்துடும். ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். இந்த இடத்துல சின்னதாக ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வால் டைல் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே சரிங்க. இப்போ இந்த வீட்டுக்கான ப்ரைஸ் என்னன்றதை பார்த்துலாம், ஓனர் எவ்வளோ கோட் பண்ணிருக்காருன்ட்டு. ஆக்சுவலாக திரும்ப ரீகால் பண்ணிக்கிறேன். இந்த வீட்டோட பில்டப் ஏரியா வந்து 809 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வந்துடும். யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400, ஆல்மோஸ்ட் 50% உங்களுக்கு, ஆல்மோஸ்ட் இல்லை 50% தான் யூடிஎஸ் உங்களுக்கு. ஸோ நமக்கு கவர்டு கார் பார்க்கிங். இதோட வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 48 lakhs கோட் பண்ணிருக்காரு. அதுல வந்து ப்ரைஸ் நெகோஷியபிள்னா ஸ்லைட்லி ப்ரைஸ் நெகோஷியபிள், ரொம்ப நெகோஷியபிள் இருக்காது. ஏன்னா இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு அவர் ரொம்ப 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 கம்மியாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஃப்ரெண்ட்லியாக தான் ப்ரைஸே கோட் பண்ணிருக்காரு. ஸோ வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்றதை நான் நம்புகிறேன். இன்னும் அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க, அதை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை வீடியோவை ஷூட் பண்ணி உங்களுக்காக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு உங்கள் வீடை எவ்வளோ சீக்கிரம் விற்று தர முடியுன்றதை நாங்கள் பண்ணித்தரோம். இல்லை நீங்கள் வேறு லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி உங்கள் வீடை தேடி நாங்கள் எடுத்துன்னு வந்து சேர்க்குறோம். ஸோ அடுத்தடுத்து இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவில் நம்ம புதுசாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.